அப்படின்னா, இந்த எக்சர்சைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. டயகிராம் ட்ரா பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ற கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ஓகேங்க சார். இது என்ன கேட்டுக்கிறேன் பாருங்கடா. என்ன கேட்டீங்க ஆக்சுவலா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாவே ஜியாமெட்ரி தான். அப்ப ஜியாமெட்ரினாவே நம்ம டயகிராம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ லோகஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். லோகஸ்னா மேக்ஸிமம் வந்து சர்க்கிளா இருந்தா சென்டர் பாயிண்ட் ஏன்னா சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் வச்சா தான் அதனோட ஷேப் தெரியும். அதே மாரி ஒவ்வொரு டயகிராமுக்கும் ஒவ்வொரு லோகஸ் இருக்குது. அப்ப அத பெனிமிட் எப்படி இருக்குது? இப்ப ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் தெரியும் உனக்கு? Obtuse angle triangle, acute angle triangle, right angle triangle, equilateral triangle. ம். ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள். Yes, sir. ஐசோலேஷன் இதுல டெஃபினிஷன் தெரியுமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஐசோலேட்டட் All ட்ரையாங்கிள்னா sides are equal. 2 சைட்ஸ் 90 ஆர் degree. Yes, ரைட் sir. ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி. ஓகே. ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். Two sides equal. ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நீ சொன்ன மாதிரி 90 டிகிரி. 90 அதான் degree. பித்தாகரஸ் தியரத்தை ப்ரூவ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரத்தை Yes, sir. இதுதான் பார்க்கணும். நம்ம கரெக்டா இருக்குதா? இல்ல டிவிஎஸ் நாயக்கு தான் பார்க்கணும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். சரி. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ஐடியாவே தான். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஜெட் கொடுத்துட்டாங்க. இஜெட் கொடுத்துட்டாங்க. அவன் என்ன சொல்லிக்கிறாங்க? இஜெட், ஐஇஜெட், இஜெட் பிளஸ் ஐஇஜெட். இதை வச்சு நீங்க ட்ரையாங்கிள் ஃபார்ம் அர்கன் பிளான்ல நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அந்த அர்கன் பிளான்ல 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க? ஐசோலேட்டட் ரைட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியுதா? வருதா? அப்படின்னு செக் பண்ண சொல்றான். பண்ணிடலாமா? ஓகேங்க சார். சரி. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இஜெட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிங்க. இது ஆல்ரெடி போட்ட சம் தான் ப்ரூவ் பண்றாங்க அவ்வளவுதான். அர்கன் டயகிராம் பிளான் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம பண்றது பாத்தீங்க? Yes, sir. ஐஇஜெட். ஐஇஜெட்டோட வேல்யூ என்னடா கண்ணு? IZ ஓட வேல்யூ -2 கரெக்ட்டுங்களா? that is equal to Yes, -2 sir. plus 3i. இதுல டவுட் இருந்தா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? புரிஞ்சுதுங்க சார். z plus iz. அப்ப என்னாச்சு? 3 plus 2i minus 2 plus 3i. Is correct ஆமா? Yes, sir. 1 plus 5i. Is correct? Yes, sir. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ்ல என்ன எடுத்துக்கிறீங்க? இதை வந்து Z1 எடுத்துங்க, இதை வந்து Z2 எடுத்துங்க, கடைசியா பாயிண்ட் பிடிச்ச பாயிண்ட் Z3ன்னு வச்சுக்கோங்க. சரியாம்மா? Yes, sir. சரி, இது உங்களுக்கு அர்கன் டயகிராம்ல எப்படி ட்ரா பண்ணணும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். பார்த்துக்குங்க எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பாருங்க. இதை ஃபார்ம் பண்ண பாயிண்ட் ட்ரா பண்ணுறத விட அவன் வந்து சொல்றான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்கிறான். அப்போ அந்த ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணி காட்டணும். மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன, மினிமம் பாயிண்ட் -2 இருக்குது, மேக்ஸிமம் பாயிண்ட் 3 இருக்குது, 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 5 வரைக்கும் போகுது, +5 வரைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரா பண்ணிங்க. இது 0, 1, 2, 3, 4, 5 எல்லா சைடும் ஒரே மாதிரி ஸ்கேல் நோட் பண்ணிக்கோங்க. -1, -2, -3, -4, -5. இங்கே வரும்போது I, 2i, 3i, 4i, 5. இங்கே -i, -2i, -3i, -4i. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டோம்மா. -2, 3i. -2 இங்கே இருக்குதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? 3, 2i. 3, 2i எங்கே இருக்கும்? 3க்கு நேரம் ஒய் ஆக்சிஸில் 2. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? No, sir. அடுத்த ஐடியா, -2 இங்கே வந்துருச்சு, அதுக்கு 3i. -2, 3i இங்கே வரும். கரெக்டாமா? Yes, sir. அடுத்த பாயிண்ட் 1 plus 5i. 1 plus 5iனா 1 இங்கே இருக்கும், 5i இங்கே மேலே போயிடும், இங்கே வந்துடும். 1 plus 5i. கரெக்டாமா? Yes, sir. இப்போ இதை வச்சு நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிங்க, 3 பாயிண்ட்ஸ் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சேப் பார்த்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. அப்போ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு. பார்த்தா நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் வர மாட்டேங்குது, இந்த இதில் வர மாட்டேங்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் வந்து எந்த பாயிண்ட் Z1 நோட் பண்ணிக்கிறீங்க?
இந்த பாயிண்ட் z1 நினைக்கிறேன். இது z1, இது z2, இது z3. சரிடா கண்ணு? Yes, sir. சரி, இது வரைக்கும் ட்ரா பண்ணிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முன்னாடி முடிஞ்சது அர்கன் டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் பார்க்கணும். ஐசோலேஷன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்தோம், ஈக்குவல் ட்ரையாங்கிள் எப்படி ப்ரூவ் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா தான். எப்படி கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z3 வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மூணு வேல்யூல ஏதோ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் ஐசோலேஷன் ட்ரையாங்கிள். ஓகே, மூணுல ஏதோ ஒன்று ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் ஐசோலேஷன் ட்ரையாங்கிள். கண்டுபிடிச்சிடலாமா? Yes, sir. கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இது மைனஸ் பண்ணி போடுறது தானேங்க சார்? மைனஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் பண்ணி போடுறது. மாடலஸ்னா ஸ்கொயர் ரூட் வரும்ல, ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுங்க, அப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க. எஸ் சார். 3 plus 2y minus z2 minus z2 மைனஸ்னா பிளஸ் 2 மைனஸ் 3y. அப்போ என்ன நடக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 3 plus 2 5 plus 2 ஓகே 2 minus 3 மைனஸ் ஐ கரெக்டாமா? எஸ் சார். 5 minus i. அப்போ என்ன கிடைக்கும், ரூட் பை ஸ்கொயர் 5 square plus 1 square. அப்போ ரூட் 26. கரெக்ட்? எஸ் சார். அதே மாதிரி z1 மைனஸ் z3 3 plus 2y minus 1 minus 5y. அப்போ என்ன கிடைக்குது, 2 minus 3i. அப்போ என்ன கிடைக்குது, which is equal to root of 2 square plus 3 square, which is equal to root of 4 plus 9, which is equal to root of 13. 9 plus 4 13. Yes sir. சரி, அதே ஐடியா அடுத்ததுக்கு -2 plus 3i -1 minus 5y. அப்போ என்ன கிடைக்குது, -3 minus 2y கரெக்டாமா? Yes sir. அப்போ சேம் ஐடியா 9 plus 4 equal to root 13 வரும். கரெக்டுங்களா? Yes sir. அப்போ ரெண்டு சைடு ரூட் 13 வருது. அதாவது எந்த சைடு, z1 மைனஸ் z3 சைடும் ரூட் 13. அப்போ இந்த சைடு எவ்வளோ கிடைக்குது, ரூட் 13 கிடைக்குது. இந்த சைடு எவ்வளோ கிடைக்குது, ரூட் 26 கிடைக்குது. கரெக்டாமா? அப்போ ஐசோலேஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஐசோலேஷன் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? எஸ் சார். இங்கே பாருங்க, z1 மைனஸ் z2க்கு ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இதுக்கு என்ன ஆக்சுவலா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது, ஹைபோதெனியஸ் ஸ்கொயர் பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணணும். ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாவது ஹைபோதெனியஸ் ஸ்கொயரோட வேல்யூ பிக்கஸ்டா இருக்கணும். அப்ப இதுல பிக்கஸ்ட் வேல்யூ யாரு, ரூட் 26 பிக்கஸ்ட் வேல்யூ, மீதி ரெண்டு சின்ன வேல்யூ. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப ரூட் 26 ஹோல் ஸ்கொயர் is equal to root 13 the whole square plus root 13 the whole square. அப்ப ஸ்கொயர் ரூட் கட் ஆயிருமா? Yes sir. 26 is equal to 13 plus 13. Satisfy ஆகுதா? Yes sir. Therefore the given points are என்னது, right angle triangle. Right angle triangle as well as isosceles triangle. Isosceles triangle. Hence the proof. Yes sir. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? இவ்வளவுதாமா. இந்த ஒரு கொஸ்டின் புரிஞ்சுட்டாவே போது, இந்த எக்ஸசைஸ்ல அத்தனை கொஸ்டினுமே உன்னால போட முடியும். ஓகே, இதே ஐடியா தான். சரிங்களா? அடுத்து சர்க்கிள் கான்செப்ட் இருக்கும், அந்த சர்க்கிள் கான்செப்ட் நீ சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஐடியா முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொன்றா வரப்போகிறாங்க. சரிங்களா? பத்திரம் அடுத்தது இதை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நோட் கொடுத்துட்றேன், அந்த நோட்டை நோட் பண்ணிக்க, அப்புறம் இந்த கொஸ்டின் போட ஆரம்பி. சரிங்களா? நோட், ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன், ஏன்னா சர்க்கிள்ன்ட்டா சர்க்கிளோட ஜெனரல் ஃபார்ம் என்ன, ஈக்குவேஷனா எழுதுறேன்னு எப்படி எழுதுவோம் ஒரு சர்க்கிளுக்கு? ஜெனரல் ஃபார்ம் x square plus y square is equal to r square. r square. இது த்ரூ ஆரிஜின்ல, அதாவது சர்க்கிள்னா ஆரிஜினை பேஸ் பண்ணி டிரா பண்ணா இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். சரிங்களா? அதே ஆரிஜின் விட்டு வெளியே டிரா பண்ணா, இப்படி டிரா பண்ணா அதனோட ஈக்குவேஷன் என்னன்னா
x minus a whole square plus y minus b the whole square equal to r square. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் இது படிச்சிருப்போம். இது த்ரூ ஆரிஜின்ங்கிறத மறந்துடுவோம். பட் மெயின் ஈக்குவேஷனாக இருந்தால் இவன் தான் நம்மளோட மெயின் ஈக்குவேஷன். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சர்க்கிளோடது, இது வந்து இந்த சர்க்கிளோடது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வரலாமா? ப்ராப்ளத்துக்கு வாங்க. என்ன கொடுத்துக்கிறான்? மாடலஸ் ஆஃப் 3z minus 5 plus I is equal to 4. Is correct? Yes, sir. அப்போ நீங்கள் என்ன எடுக்க போறீங்கன்னா z equal to x plus iy ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன நடக்குது? இந்த 3 கூட காமனாக வெளியே எடுத்துங்களா? இந்த 3 காமனாக வெளியே எடுத்துங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். 3 வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ z மைனஸ் 3 வெளியே எடுத்தனால பை பை 3 ப்ளஸ் ஐ பை 3ன்னு வரும். இது என்ன டவுட் இருந்தால் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா இஜரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பயுமே ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுக்கனால இந்த 3 வந்து எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன பண்ணுறேன், அந்த 3 வந்து நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். ஓகே. எஸ் சார். இந்த 3 எகைன் என்ன ஆகும்? ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாச்சு? மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 5 by 3 5 by 3 plus I by 3 equal to 12. 4 by 3. 4 by 3. 12. Yes, sir. அப்போ என்ன பண்ணுறீங்க? இஜெட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வேணுங்களோ அப்ளை பண்ண சொல்லிக்கிறேன். அப்போ அப்ளை பண்ணுங்க. எஸ் சார். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 5 by 3 plus I by 3 is equal to 4 by 3. The real part imaginary part combination பண்ணுங்க. எது இது ரியல் பார்ட்? x இந்த minus 5 by 3 ரியல் பார்ட். minus 5 by 3. Yes sir. Very good. Super சொல்லிட்டேன். x minus 5 by 3 plus iy y காமன் எடுத்துக்கோ. y by 3. y plus 1 by 3. Equal okay, to கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இது ரூட் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்மேட் எழுதிடுவோம். கரெக்டாமா? எஸ் சார். கரெக்டா எடுக்கண்ணே? எஸ் சார். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க. அப்போ ரூட் கட்டும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? x minus 5 by 3 minus 5 by 3 the whole square plus y plus y 1 by 3 the whole square is equal to 16 by 9. அப்படின்னு வச்சுக்கலாம். 16 by 9 வச்சா r ஸ்கொயரோட வேல்யூ. இது r ஓட வேல்யூ தந்துனா r ஓட வேல்யூ 4 by 3. கரெக்டா? சரி. இப்போ நான் இங்க சொல்லிட்டேன். இங்க வந்து மீனிங் என்ன அப்படின்னா இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன சொன்னா? இதனோட சென்டர் பாயிண்ட் பார்த்தா 0,0 அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா r. சரிங்களா? அப்ப இங்க வரும்போது இதனோட சென்டர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இதுக்கு பத்தி இந்த வேல்யூ -a -b அது நம்ம எழுதும்போது என்னன்னா சென்டர் பாயிண்ட் வந்து a, bங்கிறது சென்டர் பாயிண்ட். ரேடியஸ் வந்து r ன்னு r தான். சரிங்களா? எஸ் சார். புரிஞ்சுதா? இது சென்டர் பாயிண்ட் a, அதாவது இது ஏங்கிற பாயிண்ட், இது bங்கிற பாயிண்ட். அப்ப இந்த ஏக்கும் பிக்கும் நடுவுல வச்சு சென்டர் பாயிண்டா வச்சு அதை வச்சு சர்க்கிள் டிரா பண்றாங்க. புரியுதாடா கண்ணு? எஸ் சார். அதே மாதிரி இங்க சென்டர் பாயிண்ட் கேட்டீங்கன்னா நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிங்க. ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் x minus a whole square plus y minus b whole square equal to r square. அப்ப இதுல இருந்து a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்னடா கண்ணு? ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லுங்க. a ஓட வேல்யூ என்ன? 5 by 3. மைனஸ் வராது. இங்க ரெண்டுக்கு மைனஸ் கட் ஆயிரும். அப்ப என்னது 5 by 3. கரெக்ட்டா? 5 by 3. இதுவரை இது மைனஸ் இது பிளஸ். இல்ல இது மைனஸ் இது பிளஸ் ஆப்போசிட் சைன் வேல்யூ -1 by 3. கரெக்ட்டா? எஸ் சார். r ஓட வேல்யூ எவ்வளவு? 4 by 3. எஸ் சார். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு நம்ம சர்க்கிள் டிரா பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எக்ஸாக்ட்டா ரேடியஸ் எனக்கு தெரியாது எப்படி இருக்க டச் ஆகும்னு. ஏன்னா இங்க இதுல போறேன். நீ எக்ஸாக்ட்டா ரேடியஸ் எடுத்து மேபி காம்பஸ் இருந்தனா அதை எடுத்து டிரா பண்ணினா உனக்கு ஈஸியா இருக்கும். அதாவது என்ன π by 3 ஓட வேல்யூ அப்ராக்ஸிமேட்லி என்ன? 1 by 3 அப்ராக்ஸிமேட்லி வேல்யூ என்னடா? 1 by 3 டிவைட் பண்ணி போட்டா அப்ராக்ஸிமேட்லி என்ன கிடைக்கும்? 0.333 போகும். கரெக்ட்டா? எஸ் சார். 0.3. அப்ராக்ஸிமேட்லி இது என்ன கிடைக்கும்? 1.2 ரிமைனிங் வரும். அப்ப 6 18 667 வரும். கரெக்ட்டா? 67 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப எக்ஸாக்ட்டா என்ன வருங்க? 0.3 ன்னு இங்க இருக்கும். கரெக்ட்டா? 0.33 ன்னு இங்க இருக்கும். இது வந்து 0.33 1.33. சாரி நான் மாத்தி போட்டேனா?
எக்ஸ் ஆக்சிஸ் 1.33 ஆமா. எக்ஸ் இல்ல 5/3 எவ்வளவு வருது? 5/3 1.67 தானே? 5/3 ஒரே நிமிஷங்க சார். 1.6 1.667 வரும். ஆமாங்க 0.33. அப்ப சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் இங்க. 4.3 யோட வேல்யூ என்னன்னா 1.333 வரும். 1.333 வரும். அப்ப சென்டர் பாயிண்ட் இதை வச்சுக்கிட்டீங்க. சென்டர் பாயிண்ட் இதை வச்சுட்டு இது என்னது எழுதிக்கிங்க 1.67, 0.33ன்னு. அப்ப இதை வச்சுட்டு நீங்க சர்க்கிள் டிரா பண்ண போறீங்க. என்ன ரேடியஸ்ல? 1.33 ரேடியஸ்ல. அப்ப 1.33 ரேடியஸ் வச்சு நீங்க எக்ஸாக்டா சர்க்கிள் டிரா பண்ண போறீங்க. சரியாமா? எஸ் சார். எனக்கு அக்யூரேட்டா வரல, நீங்க சாம்பிளுக்கு போட்டுங்க. இது வந்து சரிங்களா? அப்ப இதனோட ரேடியஸ் என்னன்னு எழுதிக்கணும். இதனோட ரேடியஸ் எவ்வளவு வந்துருக்குது? நீங்க 1.33 அவ்வளவுதாமா. இதை ட்ரா பண்ண இந்த கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சது. அவன் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் so that it's a circle. Circle தானே? Yes, it is a circle. Okay, it is a circle. எஸ் சார். அண்ட் ரேடியஸ் அண்ட் சென்டர் கேட்குறோம். அப்போ சென்டர் பாயிண்ட் எழுதும்போது ஏ கமா பின்னு எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன? 5/3 -1/3. நான் மாற்றி போட்டேன். -1/3 கீழே சர்க்கிள் வரும். நமக்கு மேலே போட்டேன், மைனஸ் பார்க்கல. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கீழே வரும். -1/3ங்கிறது -0.3ங்கிறது இங்கே இருக்குமா? ஆக்சுவலாக மைனஸ் சைன் விட்டுக்கிறோம் பாருங்க. மைனஸ் இருக்குது, மைனஸ் விட்டுக்கிறோம், மைனஸ் இருக்குது. அப்போ -0.3ங்கிற வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ சர்க்கிள் பார்த்து இந்த இடத்துல வரும், இங்கே வராது. கரெக்டா? இங்கே வராது, இங்கே வரும். அப்போ என்னாச்சு? -1/3. ரேடியஸ் எவ்வளோ? ரேடியஸ் வந்து 4/3. ரேடியஸ் வந்து 4/3. ஸோ அவ்வளோதாம்மா. இந்த கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. சரியாம்மா? எஸ் சார். இந்த சர்க்கிள் மட்டும் மாற்றி போட்டு நான் அந்த மைனஸ் பார்க்கல. அந்த மைனஸ் வந்து இங்கே இருக்கும்போது இந்த பாயிண்ட், இது சென்டர் பாயிண்ட், இதை வச்சு ரேடியஸ் 1.33ன்னு வச்சுட்டு இதை வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த சர்க்கிள் கிடையாது, மேலே இருக்கிற சர்க்கிள் கிடையாது. சரியாம்மா? ஓகேங்க சார். ஓகே, அந்த டிஸ்கஷன் மேலே இருக்கிறது கீழே இருக்குன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கண்ணு. இதுதான் ப்ரூவ் தட்னு கேட்குற கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதில் என்னது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இல்லைன்னா உன்னுடைய கொஸ்டின் நம்பர் ஓகே 4 and 5 ஆர் சேம் ஐடியா. உன்னுடைய எக்ஸசைஸில் 4 and 5 ஆர் சேம் ஐடியா. அட்லீஸ்ட் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னா 5th ஃபர்ஸ்ட் ஒன் போடு, அதுக்கப்புறம் 1/1 நம்ம மூவ் பண்ணிக்கலாம். போட முடியும்னா சொல்லி இல்லை, நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்க சார். இவ்வளோதான். 6th எக்ஸசைஸ் கேட்டல. 6th எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி இருக்குது. 5th எக்ஸசைஸோட 6th எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. இப்போ நான் உனக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துக்கிறேன்? இந்த கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் எப்படி போடு? 4 + 16. அந்த கொஸ்டின் தான் உனக்கு கொடுத்துக்கிறேன். அவன் என்ன கேட்டுக்கிறான்? லோக்கஸ் கேட்டுக்கிறான். லோக்கஸ்னா என்ன டைப் ஆஃப் டயக்ராம் வருது, அது ரேடியஸ் என்ன, சென்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேட்டில் கேட்குறோம். சரிங்களா? லோக்கஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் இது சர்க்கிளாக இருந்தால் ரேடியஸ் அண்டு இது வரும், ரேடியஸ் அண்டு சென்டர் பாயிண்ட் வரும். மற்ற டயக்ராம் வந்து அது எப்படி வருது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். ஸ்ட்ரெயிட் லைன் வரலாம், பேரபோலா வரலாம், எலிப்ஸ் வரலாம், எது வேணா வரலாம். அப்போ லோக்கஸ்னா டைப் ஆஃப் ஷேப் என்னன்னு சொல்லுவோம், டைப் ஆஃப் ஈக்குவேஷன். என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களாமா? அண்ட் ஏ அண்ட் பியோட வேல்யூஸ்லாம் என்ன பார்த்து சொல்லுவாங்க. போட்டுருவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? சார் ஒருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதான் z = x + iy ன்னு இருக்குதுல, அந்த z = x + iy ன்னு இங்க அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்னா இது ரியல் பார்ட் வேல்யூ தானே? அப்ப ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். இங்க பாருங்க, ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், இமேஜினரி பார்ட் தனியா வச்சுட்டேன். கரெக்டாமா? ஓகேங்க சார். அப்ப மாடுலஸ்னா என்னது? ரூட் போட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாமா? எஸ் சார். x - iy + iy². iy² இல்ல, மறந்துட்டியா? மாடுலஸ் ஆஃப் z என்ன எப்படி எழுதுவ? √(x² + y² தான ஃபார்முலா. அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் + இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். iy வரக்கூடாது, y மட்டும் தான் வரும். சரியா? ஓகேங்க சார். அப்ப ஸ்கொயர் = 16. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x - y/4 the whole square + y² = 16² போட்டுக்கோ. 256 வரும், 16² போட்டுக்கோ. சரிங்களா? ஓகேங்க சார்.
இப்போ லோக்கஸ் கேட்குறான், இது ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கரெக்டா? என்ன ஃபார்மேட் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவேஷன்? x மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் plus bg y ஹோல் ஸ்கொயர். minus b the whole square equal to r square. ஓகே, ஆர் ஸ்கொயர். இங்கே நான் 16 போட்டு இது வந்து ஆர் ஸ்கொயர். அப்போ a ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. a ஓட வேல்யூ என்ன? 4, b ஓட வேல்யூ இல்லைன்னா 0, r ஓட வேல்யூ 16. கரெக்டாமா? Yes sir. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன்? சர்க்கிள் ஈக்குவேஷன். இட் இஸ் a சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகே, அவ்வளோதான். இது எழுதுனா போதும். இட் இஸ் a சர்க்கிள் ஈக்குவேஷன். Center point about 4, 0 and radius equal to 16. சரியாமா? Yes sir. அப்போ என்னது 4, 0க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி போட்டு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கண்ணை மூடிட்டு புரிஞ்சுப்பாங்க. 4, 0. 4, 0 எங்க இருக்கும்? இது 4, 0. கரெக்டுங்களா? Yes sir. ரேடியஸ் பர் 16ங்கிறாங்க. 16 எவ்வளோ பெருசு போகும்? ரொம்ப பெரிய சர்க்கிளாக போகும். கரெக்டாக? ரேடியஸ் 16ங்கிறாங்க ரொம்ப பெரிய சர்க்கிளாக போகும். ரேடியஸ் 16 வச்சு போடுறோம்னா ரொம்ப பெருசாக போகும். சென்டர் பாயிண்ட் எங்கே வச்சுட்டு இங்கே வந்து இது ரேடியஸ் எவ்வளவு? r ஈக்குவல் டு 16. அவ்வளோதான் மேடம். இதை எழுதினா போதும். இது எழுதினாவே உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரிடா கண்ணு? ஓகேங்க சார். 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் வரும். அப்போ இந்த ஐடியா முடிச்சிட்டோம். சரிங்களா? எஸ் சார். இப்போ நீ எது போடுற? போகிறதுல எது ஒன்று போட முடியுமா? போகிறதுல இப்போ போட்ட ப்ராப்ளத்தோட கான்செப்ட் தான். போடுறேங்க சார். கட் பண்ணிட்டியாமா? வெயிட் பண்ணிட்டா? நம்பர் வேகமாக போயிட்டு போகிறேன். வேகமாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லு, நான் மூலமாக போகிறேன். எழுதிட்டேங்க சார். ஓகே, வெரி குட். 4th சம் தானேங்க சார்? போர்த்தில் எது போடுறீங்க கேட்குறேன். போர்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் போடுறியா, செகண்ட் ஒன் போடுறியா, எது போடுறீங்க கேட்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன் போடுறேங்க சார். இப்போ சொன்ன ஐடியா தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்னோம்ல, அந்த ஐடியா தான். எஸ் சார். ஏதாச்சும் ஐடியா வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரியாம்மா? ஓகேங்க சார். A is equal to 2, B is equal to 1, R is equal to 3 ன்னு கிடைச்சிருக்குங்க சார். சூப்பர், வெரி குட். சர்க்கிள் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் அதாங்க சார், x minus 2 the whole square plus y minus 1 the whole square is equal to 3 square ன்னு வந்துச்சுங்க சார். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டியா? இல்லைங்க சார். தேவையில்லை. ட்ரா பண்ணி அழகாக போட்டீங்கன்னா உனக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஏன்னா கரெக்டாக போடணும். தப்பாக இது போட்டாலும் மார்க் போயிடும். இதில் சர்க்கிள் ட்ரா பண்ண ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கரெக்டாக ட்ரா பண்ணினா இங்கே வருங்க வந்துருக்குமா? அது மட்டும் இருக்கு சொல்லித்தாங்க. அதானே. இப்போ 2ங்கிறது சென்டர் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ 2 வச்சுட்டேன். கரெக்டா? அடுத்து 1ங்கிறது ஒய் ஆக்சிஸில். ஒய்ங்கிறது 1 ஆக்சிஸ். அப்போ 2க்கு அக்யூரேட்டை இங்கே போட்டேன். கரெக்டுங்களா? இது சென்டர் பாயிண்ட். இது என்னது? 2, 1. ரேடியஸ் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் 3 எடுத்து சர்க்கிள் சூப்பர், வெரி குட், வெரி குட். கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அவ்வளவுதான். அப்ப அது 3க்கு எடுத்து எக்ஸாக்ட்டா போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப 3க்கு ஒரு ரேடியஸ் எடுத்து டிரா பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? எஸ் சார். அது எக்ஸாக்ட்டா சும்மா ரப்பா போட்டா கூட போதும். போட்டுட்டு நீங்க லைன் டிரா பண்ணிட்டு r = 3 ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க. இது என்ன கஷ்டம்? ஓகேங்க சார். அப்ப அந்த போர்த்துல இருக்கிற ரிமைனிங் ரெண்டும் போட்டுருவீங்களா? இது டவுட் இருக்காதுல்ல? சார் போட்டுருங்க சார். ஹோம்வொர்க் பண்ணுறேங்க சார். சூப்பர்ரா, வெரி குட். இது ரெண்டும் ஹோம்வொர்க் பண்ணுங்க. சரி, இப்போ 5th இருக்கிற செகண்ட் ஒன் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ போட்டுடலாமா இல்லை நீங்கள் போட்டுருவீங்களா?
ஆக்சுவலா இது சொல்லி அது ஆகணும். போட்டுருங்க ஏன்னா இது சார். லோக்கஸ். போட்டுருங்க சார். ஆக்சுவலா இது சர்க்கிள் கிடையாது. லோக்கஸ்ன்னு சொன்னா இது கண்டிப்பா ஓகேங்க மேக்ஸிமம் சார். இது சர்க்கிள் ஃபார்மேட். ஒரு சிங்கிள் டிஜிட் மட்டும் வர மாதிரி இருந்ததுன்னா அது சர்க்கிளுக்கு மேபி பாசிபிளா இருக்கலாம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 2 ஓகேங்க டேர்ம் சார். ஆஃப் டிஜிட் செப்பரேட்டா இருக்குது. அப்ப இதுக்கு எப்படி போடுவீங்க அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை போட்டுட்டா என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் தெரியும். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்க சார். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லோக்கஸ் எப்படி மாறுதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியாம்மா? ஓகேங்க சார். அந்த 5th செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்க நிறைய சம் போட முடியும். ஓகேங்க சார். 5th செகண்ட் ஒன் சொல்றாங்கன்னு கொஸ்டின் மேல இருக்குது. புக் இருக்குதா நான் மேல பாக்கட்டா? புக் இருக்குங்க சார். சொல்றாங்கண்ணா. Apply the Cartesian equation for the locus of z is equal to x plus iy in each of the cases. செகண்ட் கொஸ்டின். Yes, sir. Modulus of z minus 4 the whole square minus z minus 1 the whole square equal to 16. 16 Yes, sir. ஓகே. ஆல்ரெடி போட்ட ஐடியா தான். z வந்து x plus iy ன்னு அப்ளை பண்ணுவோம். அப்ப கிடைக்கும் போது என்ன கிடைக்கும்? x minus 1 x minus 4 அது. கரெக்டாமா? புரியல என்ன கேட்டீங்களா? என்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா போறப்ப உங்களுக்கு புரியும். x plus iy minus 4 whole square minus x plus iy minus 1 the whole square equal to 16. கரெக்ட்டுங்களா? ரியல் பார்ட் நான் வச்சுங்க. ரியல் பார்ட் ஃபார்ம் பண்ணிங்க. x minus 4 plus iy whole square minus x minus 1 x minus 1 plus iy whole square equal to 16. இப்போ ரூட் அப்ளை பண்ணுங்க. ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்ட்டா? ரூட் போட்டு இங்க ஸ்கொயர் இருக்கு. அதனால ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர். அப்ப என்னாச்சு? x minus 4 whole square minus 4 plus y square minus root of x minus 4 the whole square plus y square. x minus 1 4 போட்டுருக்கு எடுங்க. Yes, sir. 1 the whole square. அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் கட் ஆயிடும். கரெக்டாமா? Yes, sir. சரி. இதுக்கு அப்புறம் என்ன வரும் பாருங்க. x minus 4 x minus 4 the whole square plus y square minus x minus 1 the whole square plus y square minus y square equal to 16. y square கேடி ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுமா? x square minus 4 2s are 8 into x plus 16 minus x square minus 2 minus இருக்குனால plus 2 yes sir plus 2 into x minus 1 yes sir equal to 16. minus x squared cancel ஆயிடும். கரெக்டாமா? Yes sir. 16 cancel ஆயிடும். கரெக்டாமா? Yes sir. இது எவ்வளவு கிடைக்குது? 6x minus 6x minus 6x minus 1 equal to 0. Minus 6x is equal to 1. X is equal to minus 1 by 6. அப்படின்னா மீனிங் என்ன? லோக்கஸ்ன்னு கேட்கறான். x equal to 1 by 6னா மீனிங் என்ன அப்படின்னா minus 1 by 6னா இது ஒரு x axis y axis டயகிராம். கரெக்ட்டுங்களா? Yes x sir. y. அப்ப x equal to minus 1 by 6ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஓகே. Yes sir. அப்ப இத வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு லைன் டிரா பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இதான் வந்து Yes, x sir. equal to minus 1 by 6 ஓட டயகிராம். கரெக்டாமா? அப்பனா இது மீனிங் என்ன? Okay, it is sir. a straight line. என்ன எழுதுவீங்க? it is a straight line. அடுத்தது parallel to the எதுக்கு? parallel எதுக்கு இருக்குது? y axis க்கு Y parallel. axis. சூப்பர், வெரி குட். Yes கரெக்ட்டா sir. கரெக்ட்டா சொல்லிட்டு வெரி குட். அவ்வளவுதான்மா. அப்ப எல்லாமே சர்க்கிள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பார்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். தட் இஸ் a very important point. Okay, sir. சரிங்களா? Yes sir. இது ஐடியா புரிஞ்சுதா இல்ல டவுட் இருக்குதா? புரிஞ்சுதுங்க சார். காப்பி பண்ணிட்டியா? எடிட்டிங் சார். ஓகே டேங்க, வெரி குட். இது புரிஞ்சுதுன்னா ஓகே. இது சர்க்கிள் தான். இது ஒரு பிரச்சனை இல்ல. அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चन எனக்கு போட்டு காட்டுங்க. இது வந்து இது சர்க்கிள் தான். இத போட்டுருவீங்க. இதெல்லாம் ஹோம்வொர்க் பண்ணிருங்க. இந்த क्वेश्चन எனக்கு போட்டு காட்டுங்க. இது என்ன கிடைக்கும்? சர்க்கிளா இல்ல ஸ்ட்ரெயிட் லைனா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரே ஒரு மாடலஸ்ல z மட்டும் வந்ததுன்னா மேக்ஸிமம் சர்க்கிளுக்கு பாசிபிளா இருக்கும். லோக்கஸ்னு கேட்டாவே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. போடாததுக்கு முன்னாடி உனக்கு தெரியும் ஒரு மாடலஸ் மட்டும் வருது. மேக்ஸிமம் நமக்கு சர்க்கிளுக்கு பாசிபிளா இருக்கும்னு சொல்லி நான் வச்சுக்கோ.
இந்த மாதிரி 2 டைம் ஆஃப் மாடுலஸ் இஜெட்ல வருதுன்னா மேபி டைவர்ட் ஆகும். எது வரும் நமக்கு தெரியாது. ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும். ஸ்ட்ரைட் லைன் வரலாம், பேரபோலா வரலாம், எலிப்ஸ் வரலாம், எது வரும் நமக்கு தெரியாது. அப்ப இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, என்ன வருது நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரைட் லைனா, பேரபோலாவா, எலிப்ஸா, இல்ல வேற என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எஸ் சார். நான் சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா, இல்ல டவுட் இருக்குதா? பண்ணி சார் மறுபடியும் இருக்க மட்டும் சொல்லுங்க சார். ஒரே ஒரு டைம் மட்டும் மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 8 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது கண்டிப்பா சர்க்கிளா இருக்கும். இந்த மாடலஸ் ஆஃப் இஜெட்னு ஒரு டைம் மட்டும், ஒன் டைம் மட்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா ஓகேங்களா? எஸ் சார். என்னவா இருக்கலாம், சர்க்கிளா இருக்கலாம். மேக்ஸிமம் சர்க்கிளா, 100% சர்க்கிளா. நீங்க கண்ண மூடிட்டு எழுதிடலாம். சரிங்களா? ரெண்டு டைம் ஒரே ஈக்குவேஷன் பாருங்க. இந்த டைப் ஆஃப் ஈக்குவேஷன் மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் மைனஸ் ஐ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு டைம் மாடலஸ்ல இஜெட் இன்வால்வ் ஆச்சுன்னா, ரெண்டு டைம் மாடலஸ்ல இஜெட் இன்வால்வ் ஆச்சுன்னா மேபி அது என்னவா இருக்கலாம், லைனா இருக்கலாம், பேரபோலாவா இருக்கலாம், ஆர் எலிப்ஸா இருக்கலாம், ஆர் எலிப்ஸா இருக்கலாம். என்ன டைப் ஈக்குவேஷன் எனக்கு தெரியாது. ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணாதான் தெரியும். சரிங்களா? ஓகேங்க சார். ஏன்னா ஒரு டைம் மட்டும் சூரா இன்வால்வ் ஆச்சுன்னா சர்க்கிள்னு தெரியும். சர்க்கிளா கொடுக்கலாம். ரெண்டு டைம் வந்து சர்க்கிளா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் சர்க்கிள் கூட ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரெண்டு டைம் இன்வால்வ் ஆகும்போது சம்டைம்ஸ் சர்க்கிளா கூட ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஓகேங்க சார். பட் ஒரே ஒரு டைம் இன்வால்வ் ஆகும்போது மேக்ஸிமம் 95% 100% வந்து சர்க்கிளா தான் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். அது ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். மத்தபடி எது இல்ல. சரி, இந்த ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணு. சர்க்கிளா, ஸ்ட்ரைட் லைனா, எலிப்ஸா, பேரபோலாவான்னு செக் பண்ணிட்டு சொல்றாங்க. ஓகேங்க சார். ம். பண்ண முடியுதா இல்ல ஹெல்ப் வேணுமா? போட்டிருக்கேங்க சார்.
ஏய் கிளாஸ் இருக்கிறடா. சார் சென்ட் பண்ணிருக்கேங்க சார். பார்க்குறேன்டா கண்ணு. ஐடியா புரிஞ்சுதா? ஸ்ட்ரைட் லைனா என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுதா? சூப்பர், வெரி குட். எஸ் சார். அவ்வளோதான் கண்ணு. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிடுச்சு. ஒய் ஸ்கொயர் கட் ஆகுது. இது 12. ஓ 1 ஸ்கொயர் அது 12. ஓகே 1 ஸ்கொயர் 1. ஓகே 1.2 0.5 இது ஸ்ட்ரெயிட் லைன். அவ்வளோதான் கண்ணு, வெரி குட், சூப்பராக போட்டேன். வெரி குட் ஐடியா, சூப்பர். சரி, இப்போ நான் எதுவுமே பேசல. இந்த எக்ஸசைஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான். நீ இப்போ 2.5 வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு. ஏன்னா இதில் ஆர்கன் டயக்ராம் இன்வால்வ் ஆகுது, மாடலஸ் இன்வால்வ் ஆகுது, எல்லாமே இன்வால்வ் ஆகுது. சரிங்களா? அப்போ அதனால வந்து இது நம்ம ரொம்ப ஈஸியானது தான். இது மட்டும் பாருங்க, இதே நம்ம லெஸ் தென் கொடுத்துக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஒரு டைம் இஜெட் இன்வால்வ் ஆகுது. அப்போ கம்பல்சரி என்ன தெரியுது? சர்க்கிள்னு தெரிஞ்சிடும். அவனே சர்க்கிள்னு கொடுத்துட்டான். சரிங்களா? சென்டர் பாயிண்ட் கேட்டுக்கிறான். அப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன எழுதுவோம்? இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எழுதுவோம். கரெக்டாக கண்ணு? எஸ் சார். அப்போ எப்படி போட்டு வரும்? எனி ஐடியா? அப்போ அதே ஐடியா தான், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட அதே ஐடியா தான். எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 1 ஐ இருக்குதா? அப்போ ஐ வெளியே எடுத்துட்டு ஒய் மைனஸ் 1. கரெக்டுங்களா? ஓகேங்க சார். இல்லை கரெக்டாக தப்பா? ஓகேங்க, நீ போட்டு பாரு. இது வருதா மட்டும் பாரு. இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்ளை பண்ணு. அப்ளை பண்ண இந்த ரிசல்ட் கிடைக்குதா மட்டும் பாரு. கிடைச்சதாமா? ஒரே நிமிஷங்க சார். x plus 2 plus I into y minus 1. அப்போ மாடலஸ்னால ரூட் போட்டு அப்ளை பண்ணிடும். ரியல் பார்ட் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் லெஸ் தென் 2. சரியாம்மா? ரெண்டு பக்கம் உனக்கு இது எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2வா? எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் 2 ஸ்கொயர். கரெக்டாமா? 2 ஸ்கொயர். எஸ் சார். இங்கே லெஸ் தென் ரூல் சொல்லிக்கிறான். அப்போ அந்த சர்க்கிள் எப்படி வரும் மட்டும் எக்ஸாக்டாக பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இது சென்டர் பாயிண்ட் என்ன? ப்ளஸ் 2 வந்தால் ஏவோட வேல்யூ மைனஸ் 2, பியோட வேல்யூ மைனஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பியோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ சென்டர் பாயிண்ட் என்ன? -2, 1 அண்ட் ரேடியஸ் கேட்குறான். ரேடியஸ் வந்து 2. கரெக்டுங்களா? அப்போ இங்கே எக்ஸாக்ட் எப்படி ட்ரா பண்ணுவேன்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. -2 1, -2 இங்கே இருக்கும், 1 வந்து இங்கே இருக்கும். அப்போ இதுதான் -2 1ஓட பாயிண்ட். ரேடியஸ் எவ்வளவு? 2. அப்போ 2ங்கும்போது ரேடியஸ் எப்படி வச்சு ட்ரா பண்ணணும்? ரேடியஸ் வந்து 2. அப்போ நம்ம சர்க்கிளோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். சரியாம்மா? ஓகேங்க சார். இங்கே அடிஷனலாக ஒரு ரூல் சொல்லிக்கிறான். என்ன ரூல் சொல்லிக்கிறான்? லெஸ் தென் சொல்லிக்கிறான். அப்போ நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆன் த சர்க்கிள் டச் ஆகாம ரீஜியன் ட்ரா பண்ணி காட்டும். சரிங்களா? இன்சைடு சர்க்கிள் மேலே டச் பண்ணக்கூடாது. சர்க்கிள் மேலே டச் பண்ணால் அந்த அதனும் இன்வால்வ் ஆகும்னு அர்த்தம். சர்க்கிள் லைனோட டச் பண்ணாமல் இன்டீரியர் பார்ட் இருக்குது பார்த்தியா, அதுதான் இதனோட ரீஜியன். இதை ட்ரா பண்ணி காட்டும். இந்த லைன் மேலே டச் பண்ணக்கூடாது. நீ போடுற ரீஜியன் வந்து இந்த லைன் மேலே டச் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு லேயர் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீ டச் பண்ணி ரீஜியன் ட்ரா பண்ணி காட்டினா போதும். அதே லெஸ் தென் 1 2ஓட ரீஜியன். கரெக்டாமா? ஓகேங்க சார். அதே கிரேட்டர் தென் 2னா என்ன பண்ணியிருப்பீங்க? இதே சர்க்கிள் போட்டு வெளியே அந்த லைன் மேலே டச் பண்ணாம போடணும். லைன் மேலே டச் பண்ணா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வரணும். இப்போ லைன் மேலே டச் ஆகிட்டு 2 வந்து என்ன பண்ணணும்? அந்த லைன் மேலேயே டச் பண்ணிட்டு போடணும். சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிள் லைன் மேலேயே டச் பண்ணிட்டு போடணும். சர்க்கிள் மேலே டச் பண்ணாத போட்டால் கிரேட்டர் தென் 2. அது டச் ஆச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அவ்வளோதான் கண்ணு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். சூப்பர்மா, வெரி குட். சரி, இதை காப்பி பண்ணிட்டியா? சாரி, நான் அப்படி போயிட்டு காப்பி பண்ணிக்கோ. எஸ் சார், எழுதிட்டேங்க சார். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டியா? சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க சார். அது சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் ட்ரா பண்ணி லெஸ் தென்னா உள்ளுக்குள்ள மட்டும் வரும். அந்த பாயிண்ட் டச் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கோ. எஸ் சார்.
அது எழுதும்போது நான் சென்டர் பாயிண்ட்ல விட்டுறேன். நீங்க அதை நோட் பண்ணிட்டு எழுது. அப்போ இது இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி சூப்பரா இருக்கும். இது என்ன பாயிண்ட் ஓகேங்க சார். சொன்னீங்க? -2,1. ரேடியஸ் எவ்வளவு? ரேடியஸ் வந்து 2. இதெல்லாம் எழுதிருங்க சரிங்களா? ஓகேங்க சார். நல்லா டார்க் எழுதிருங்க. இது எனக்கு தெரியல. எஸ் சார். -2, ஓகே. டவுட் இல்ல தான்டாங்கண்ணே? எழுதிட்டேங்க சார். இல்லைங்க சூப்பர். சார். சரி. அப்ப மீதி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் வந்து நீ போட்டுரு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற இந்த கொஸ்டின் நீ போட்டுருவ. நான் இதை சால்வ் பண்ணியாச்சு. இது நீ போட்டுருவ. கரெக்டாமா? எஸ் சார். ஹோம்ஒர்க் பண்ணிடு. சரி. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி நட்டுக்கு கட் ஆயிட்டு வரும்னு நினைக்கிறேன். இங்க கரண்ட் ஆஃப் ஆயிருக்குது. நான் மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். கட் ஆயிட்டு வரும். வைஃபை கட் ஆயிட்டு நினைக்கிறேன். வாய்ஸ் கேக்குதாமா? கரண்ட் கட் ஆயிடுச்சு. வைஃபை கட் ஆயிருக்குறாங்கன்னு. வாய்ஸ் கேக்குதாமா? எஸ் சார். இப்போதாங்க சார் கேக்குது. இல்ல அங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு. வைஃபை கட் ஆயிருக்குறா. நான் மொபைல் டேட்டால கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி. ஓகேங்க சார். ஓகே. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட் நீ இப்பவே போட போற ஆன்சர் ஸ்பாட்ல போட போற. சரிங்களா? ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ்ல இது எப்படி போடுது? அவனே தட் சொல்லிட்டா ரியல் ஆக்சிஸ் தான். ரியல் ஆக்சிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் வரப்போகுது. ஒய்ங்கிற டேர்ம் வரக்காதுங்கிறோம். ஓகேங்களா? இஜெட் இஸ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுத்துட்டோம். ஓகேவா? எஸ் சார். அப்ப நம்ம என்ன எடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் எழுத முடியும் z = x plus iy ன்னு எழுதுங்க. அப்ப நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போறீங்க. பொறுமையா பாருங்க. z - 4i divided by z plus 4i equal to 1. மாடுலஸ்ல செப்பரேட் பண்ணிக்கலாம்ல? ஆல்ரெடி நேத்து பாத்துக்கிற நிறைய சம். மாடுலஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். கரெக்டாமா? எஸ் சார். அப்ப செப்பரேட் பண்ணி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மாடுலஸ் ஆஃப் z - 4i equal to 1 into this value. அப்ப மாடுலஸ் ஆஃப் z plus 4i. கரெக்டாமா? எஸ் சார். இப்போ x ஓட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணுங்க. z ஓட வேல்யூ என்னவோ அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ என்னாச்சு? x plus iy minus 4i equal to x plus iy plus 4i. Is correct? எஸ் சார். அப்போ சிஸ்ட் அப்ளை பண்றாங்க. சிஸ்ட் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்னாச்சு? ரியல் பார்ட் இமேஜினரி தனியாக எடுக்கணும். இது எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், i into y minus 4ங்கிறது இமேஜினரி பார்ட். ஈக்குவல் டு சேம் ஐடியா. எக்ஸ்ங்கிறது ரியல் பார்ட், i காமன் எடுத்து y minus y plus 4 plus 4. அப்ப ரெண்டு பக்கம் மாடுலஸ் இருக்குது. அப்ப ரூட் எடு. ஃபார்முலா அப்ளை பண்ணனும். ரியல் பார்ட் ஸ்கொயர் x square plus y minus 4 the whole square is equal to root of x square plus y plus 4 the whole square. ரெண்டு பக்கம் ரூட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிக்கலாம்னு தெரியும். அதாவது ஸ்கொயர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன நடக்கும்? x square plus y minus 4 the whole square is equal to x square plus y plus 4 the whole square. ரெண்டு பக்கம் x square இது கட் ஆயிடும். இது a minus b whole y square minus 8y plus 16 is equal to y square plus 8y plus 16. அப்ப என்னாச்சு? y square cancel. 16 cancel. Minus 8y is equal to 0. Minus 16y is equal to 0. y equal to 0. கரெக்டாமா? y equal to 0 ன மீனிங் என்னடா கண்ணு? லோகஸ் கேக்குறானே. y equal to 0 ன மீனிங் என்ன? x axis. ஆல்ரெடி லோயர் கிளாஸ் படிச்சீங்க. x axis. x axis ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மீனிங் என்ன? It is a real axis. கரெக்ட்டா? It is a real axis. கரெக்ட்டா? It is a real axis. Yes sir. அவ்வளவுதான் கண்ணு. என்ன கஷ்டம்? ஒரு டைம் பாரு. ஏதாச்சும் கஷ்டமா இருக்குதா? क्वेश्चन தான் பார்த்து பெருசா இருக்குது. அப்ப செகண்ட் क्वेश्चन போட முடியுமா பாருக்கறியா? செகண்ட் क्वेश्चन போட முடியுமா பாரு. இல்ல நான் கேள்வி பண்றேன். செகண்ட் क्वेश्चन இதே மாதிரி ஐடியா
இமேஜினரி பார்ட் மட்டும் தனியா எடுத்து போடுற மாதிரி கேட்கறான். இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் 2 3 டைம் 5 மார்க்ல கேட்டுக்கிறாங்க. சரி அதனால நானே போடுறேன். நீ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அதாவது ஆன்சர் பண்ணா போதும். சரிங்களா? இது 2 3 டைம் 5 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்கடா. 5 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சம்டைம்ஸ் 3 மார்க் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் கொஸ்டின். மத்த கூட 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. இது 5 மார்க்ல கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? எஸ் சார். இங்க பாருங்க. இஜெட்டோட வேல்யூக்கு எடுத்துக்கிறாங்க. ஐஎம்னா இமேஜினரி பார்ட்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஐஎம் ஈக்குவல் டு 0. அப்ப இமேஜினரி பார்ட்டோட வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டா நம்ம லோக்கஸ் வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்றோம். சரிங்களா? இதுங்கிறது வந்து ஒரு சர்க்கிள். இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும் பார்க்கலாமா? எஸ் சார். புரியலன்னா கேட்டுக்க. நம்ம இம்பார்ட்டன்ட் 2 3 டைம் 5 மார்க்ல கேட்டுக்கலாம். புரியலன்னா கேட்டுக்க. ஓகே சார். 2z plus 1 divided by I divided by iz plus 1 equal to 0. z ஓட வேல்யூ என்ன? x plus iy. அப்ளை பண்ணு. Imaginary part of 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1 is equal to 0. சரி இது இருக்கட்டும். நம்ம ஏன்னா இப்போலாம் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பார்ட் இன்சைட் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தியா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ண மட்டும் இமேஜினரி பார்ட் மட்டும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ அது கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். கன்சிடர்னு சொல்லி போட்டுக்கணும். கன்சிடர்னு சொல்லிட்டு இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கணும். உங்களுக்கு ப்ராக்கெட் இருக்குதுல்ல அதை மட்டும் எடுத்துக்கணும். 2 into x plus iy plus 1 divided by I into x plus iy plus 1. உள்ள மல்டிப்ளை பண்ணு. 2 உள்ள மல்டிப்ளை பண்ணு. 2x plus 2iy plus 1 divided by I உள்ள மல்டிப்ளை பண்ணிடு. ix plus I square y minus y plus 1 is equal to 0. அப்ப ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணு. அதாவது செப்பரேட் பண்ணு. ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். 2x plus 1 is 1 I into 2y. Super, very good. Divided by I real part first, imaginary part second. Yes sir. இப்போ என்ன பண்ணனும்? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் இது யாரு காஞ்சுகேட்? என்ன எடுப்பா? கரெக்ட்டா சொல்லு எக்ஸாக்ட்டா. காஞ்சுகேட் என்ன வரும் இந்த டேர்முக்கு? -y plus 1 minus ix. ஆமா. அத மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிரு. வெரி குட். நீ சொன்னது கரெக்ட். அத மட்டும் நீ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிரு. minus y plus 1 minus ix divided by minus y plus 1 minus ix. Okay, very good. இப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். டினாமினேட்டர் என்ன போகுது? -y plus 1 whole square plus 1 the whole square minus ix the whole square. டினாமினேட்டர் பத்தி பிரச்சனை கிடையாது. நியூமரேட்டர் மட்டும் பொறுமையா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு. சரிங்களா? இப்போ என்னது? இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டுங்களா? Yes sir. 2x plus 1 into minus y plus 1. Minus y plus 1. அடுத்து இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம். கரெக்ட்டுங்களா? minus I into 2x plus 1 into x. டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. Yes sir. அதே மாதிரி இந்த டேர்ம் இந்த டேர்ம். கரெக்ட்டா? Yes sir. Plus I into 2y into minus y plus 1. Super, very good. அடுத்து இந்த டேர்ம் இன்டு இந்த டேர்ம். I into I squared minus 1 minus minus plus. அப்ப என்ன பண்றேன்? டைரக்ட்டா பிளஸ் ன்னு போட்டு 2xy ன்னு போட்டேன். இதுல என்ன டவுட் இருக்குதா கண்டிப்பா போட்டதெல்லாம்? இல்ல சார். இப்போ இதுக்கு நீ ஃபார்ம் பண்ணிக்க. ரியல் பார்ட் தனி, இமேஜினரி பார்ட்டா. இந்த ரெண்டு டேர்மும் ரியல் பார்ட். இதுவும் இந்த கடைசியா வருது பாத்தீங்க. இது ரெண்டு ரியல் பார்ட். மீதி இருக்கிற இந்த ரெண்டு பார்ட்டும் இமேஜினரி பார்ட். அப்ப ரெண்டு செப்பரேட்டா எழுதிக்கங்க. சரியாமா? எஸ் சார். அப்ப 2x plus 1 minus y plus 1 plus 2xy. இது ரியல் பார்ட். plus I into எனக்கு இது I into இவருக்கு மைனஸ் நோலாவுதா? அப்ப மைனஸ் போட்டு minus x into 2x plus 1
அடுத்து இங்க இருக்குது, இங்க I எடுத்தாச்சு. இங்க என்ன இருக்குது? பிளஸ் 2y இன்ட்டு மைனஸ் ஒய் பிளஸ் 1. கரெக்டாமா? எஸ் சார். புரியலன்னா கேட்டுக்கோ. நான் 2 ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். புரியலன்னா கேட்டுக்கோ. அப்போ -1 எஸ் சார். -y plus 1 whole square. I squared வந்து பிளஸ் -1 பிளஸ் ஆயிடும் பிளஸ் x squared ஆயிடும். கரெக்டாமா? சார். அப்போ இந்த டிவைட் இருக்குது பத்தி, அந்த டிவைட் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. அப்போ 2x plus 1 minus y plus 1 plus 2xy divided by minus y plus 1 the whole square plus x square. கரெக்டாக தானே? எஸ் சார். plus I into minus x into 2x 2x plus 1 plus 2y 2y into minus y plus 1 divided by minus y plus 1 the whole square plus x square. சரி, நமக்கு என்ன வேணும்? நமக்கு given that imaginary part of this value is equal to 0. கரெக்ட்டுங்களா? அதானே given that imaginary part of this overall value is equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். அதானே given that கொடுத்துக்கிறோம். அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்ப இதனோட இமேஜினரி பார்ட் யாரு? இதனோட இமேஜினரி ரியல் பார்ட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப இமேஜினரி பார்ட் இந்த வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ ஈக்குவல் டு என்ன போட போறீங்க? 0ன்னு போட போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். எழுதுங்க. -x 2x plus 1 into 2x plus 1 plus 2y into minus y plus 1 plus 1 divided by minus y plus 1 the whole square plus x square equal to 0. கரெக்டாமா? எஸ் சார். இந்த டினாமினேட்டர் டேம் அங்க போச்சுன்னா அது 0 ஆயிரும். அதனால அதை விட்டுறலாம். அப்ப என்னது? -x 2x plus 1 plus 2y minus y plus 1 equal to 0. Is correct? எஸ் சார். -x உள்ள மல்டிப்ளை பண்ணா -2x squared minus x. 2y உள்ள மல்டிப்ளை பண்ணா -2y squared minus 2y square plus 2y equal to 0. அப்ப என்ன கிடைக்குது? -2x squared minus 2y squared minus x plus 2y plus 2y equal to 0. எல்லாத்தையும் மைனஸால காமனா டிவைட் பண்ணிக்கோங்க. அப்ப என்னாச்சு? 2x squared 2x squared plus 2y square plus x minus 2y equal to 0. பயிற்சி பாருங்க. லோகஸ் கேட்கறான். இதான் லோகஸ்ன்னு பாத்துக்கங்க. அவன் கரெக்டா எண்ட் ஆஃப் ரிசல்ட் இது வரும்னு கேட்கறான். ஓகே, சூப்பரா வந்துச்சு பாருங்க. 2x squared 2y squared plus x minus 2y equal to 0. அப்ப நாம கம்ப்ளீட் பண்ண ஈக்குவேஷன் என்ன வந்திருக்குது? அதே ஃபார்மேட் தான் வருது. அத சொன்னா போதும். நம்ம சர்க்கிள்னு சொல்லிக்கலாம். ஏன்னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்குது. அதாவது டிவைடட் பை 2 போட்டுட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus x by 2 minus y equal to 0. அப்ப x ஸ்கொயர் y ஸ்கொயர் இன்வால்வ் ஆச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? சர்க்கிள். இந்த பாயிண்ட் அவன் கேட்கல. இதை நீ சொல்ல வேணும் அவசியம் கிடையாது. பட் ஒரு நாலேஜுக்கு நான் சொல்றேன். இதை சொல்ல வேணும் அவசியம் கிடையாது. ஹென்ஸ் த ப்ரூஃப்னு போட்டோ. பட் இது என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்டானா சர்க்கிள். கரெக்ட்டா? என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் கேட்டானா இது சர்க்கிள். அவ்வளவுதாங்க. சரியா? எஸ் சார். எஸ் சார். சூப்பர். வெரி குட், வெரி குட். என்ன டவுட் இருக்குது வேற? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு, ஃபோர்த்துக்கு ஐடியா கொடுத்தாச்சு, ஃபிஃப்த்துக்கு ஐடியா கொடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். புக் பாத்துங்க. புக் பாரு. எல்லாம் எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லு. பார்க்கலாம். இப்ப தேர்ட் ஒன்னு பார்க்க போறோம். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லு. எஸ் சார். டவுட் இல்லைங்க சார். இப்ப தேர்ட் ஒன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும். உன்னால போட முடியுமா? போடுறேன்னா போற ஒரு ப்ராப்ளம் போட்டு அது இதுதானா நானே போட்டுரும் ஃபீடிங் வரும். உன்னால போட முடியுமா சொல்லு. இல்ல ஒரு ப்ராப்ளத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பண்ணிக்கிறேன். ரியல் பார்ட்னு போட்டுட்டு IZன்னு கொடுத்திருக்காங்க சார். அப்ப I into Z ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுத்து ஈக்குவல் டு 3 போட்டு இப்ப போட்டதே சப்ஸ்டிட் பண்ணேன். சூப்பர். வெரி குட். இது மூணுல எது பண்றேன்? எனக்கு ஒன்னு மட்டும் இப்ப பண்ணி காட்டிரு. மூணுல ஏதோ ஒன்னு பண்ணு. 4 இருக்குதா? சாரி 4 இருக்கு. 4ல ஏதோ ஒன்னு பண்ணு. பண்றீங்க சார். எதுமா? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? தேர்ட் ஒன் ஆல்ரெடி நீ போட்ட ஐடியா. தேர்ட் வந்து ஃபோர்த் ப்ராப்ளத்துல, ஃபிஃப்த்ல வந்து செகண்ட்ல போட்டல. ஃபிஃப்த் क्वेश्चनல செகண்ட் போட்டல அது. அதனால தேர்ட் ஒன்னு ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ஈஸி. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் நீ செகண்ட் போட்டு காட்டினா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நீ எது போடுற நீ செலக்ட் பண்ணு. எது போடுற? செகண்ட் ஒன்னே பண்றேங்க சார். செகண்ட் போடு. அப்பதான் உனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். எஸ் சார்.
y is equal to 1 sir. ஓகே. அவ்வளோ வந்துருச்சா? சூப்பரா வந்துருச்சா? Yes sir. டவுட் இல்ல? என்ன வந்தது? எனக்கு தெரியல. இமேஜினரிங்கிறாங்க. இமேஜினரினா 1 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ y சாரி x தானே. x ஓகே. i iy இருக்குதாண்டா. x பிளஸ் iy மறுபடியும் iy விட்டுறணும் இல்லைங்க சார். ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எடுக்கும்போது அதான் ஃபர்ஸ்ட் x பிளஸ் iy உள்ள போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 1 மைனஸ் i இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஐஒயோட வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்க போறீங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் ஐஎக்ஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்ட் ஆயிடும். ஐ ஸ்கொயர்ட்னா மைனஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒய்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ இமேஜினரி பார்ட்ல ஐ மட்டும் வெளியே எடுப்பீங்க. அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ்னு வரும். கரெக்டுங்களா? ஒய் மைனஸ் எக்ஸ் அந்த பிளஸ் 1 வந்து இதுக்கு இதனோட உள்ள வரும். ரியல் பார்ட் என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். கரெக்டா? இது இமேஜினரி பார்ட். அப்போ என்னாச்சு? ஒய் ஈக்குவல் எக்ஸ்னு வருதா? இல்லைங்க சார். நான் அனுப்புறேங்க சார் போட்டு. அனுப்பு என்ன பார்க்கலாம். எனக்கு பார்த்தா ஒய் ஈக்குவல் எக்ஸ்னு ரப்பா போட்டுக்கிறேன். நீ அனுப்பு பார்க்குறேன். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ரியல் ஒன்று எது இருக்குதுன்னு பார்க்கலாம். எஸ் சார். அனுப்பிட்டேங்க சார். பார்க்குறேன்டா. கண்ணு லோட் ஆகிட்டு இருக்குது. பட் வந்துருச்சு. நான் இன்செர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுதா? இதுக்கு நீ ஒரு ப்ராக்கெட் போடாமல் விட்டுக்கிற. ப்ராக்கெட் போடாமல் விட்டனால என்ன பண்ணுற? எக்ஸை மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிற, ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ண மறந்துட்டேன். கரெக்டா? எஸ் சார். அப்போ என்னாச்சு? நீ போட்டது கரெக்ட் தான். அந்த ப்ராக்கெட் போட ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸுக்கு. அப்போ அதை பண்ணிடுங்க. அப்போ என்னாச்சு? எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு வரும். அடுத்து ஐயை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஐஎக்ஸ் பிளஸ் ஒய்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ இதே பண்ணுங்க. ப்ளஸ் 1 வர ஒன்று இருக்குது. ப்ளஸ் 1 போட்டுங்க. ப்ளஸ் 1 போட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் திஸ் 1 வரும். கரெக்டுங்களாம்மா? ஓகேங்க சார். அப்போ என்ன ஆகும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் ரியல் பார்ட் தனியாக எடுத்துங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 இது வந்து ரியல் பார்ட். பிளஸ் ஐ வெளியே எடுத்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்னு வரும். ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? எஸ் சார். இது ரியல் பார்ட் வேல்யூ விட்டுருங்க. இமேஜினரி பார்ட் வேல்யூ ஐ எடுத்துட்டு இந்த இமேஜினரி கட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு தெரியுது? 0ன்னு தெரியுது. அப்போ y ஈக்குவல் என்ன? எக்ஸ். y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்ன? இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இஃப் ஃபார்ம் பை த 45 டிகிரி த்ரூ ஆரிஜின். கரெக்டா? இதான் y ஈக்குவல் டு எக்ஸோட லைன். அவ்வளோதான் கண்ணு. என்ன கொஸ்டின் கேட்கணும் இதை ட்ரா பண்ணிட்டா போதும். கொஞ்சம் மிஸ்டேக் ஏதாவது போடுறா ப்ராக்கெட் எப்போ போடணும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரியாம்மா? ஓகேங்க சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா இது ரெக்கார்டிங்க? இல்லைங்க சார். அப்போ நீ கேட்ட 2.6 எக்ஸைஸ் நான் முடிச்சுட்டேன். அப்போ என்ன தரவா இருக்கணும்? நான் ஆல்ரெடி கொஸ்டின் அனுப்புறேன். கொஞ்சம் நேரம் இல்லை, கொஞ்சம் டைம் ஒர்க் இருந்தது. 2.5 வரைக்கும் தரவா இருக்கணும். 2.5 வரைக்கும் தரவா இருந்தால் 2.6 அப்படிங்கிறது கடற்கடன் முடிச்சிட்டோமா? எஸ் சார். ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற பெண்டிங் ப்ராப்ளம் ஹோம்வொர்க் முடிச்சிருக்கீங்களா? எஸ் சார் போட்டாங்க சார். சரி. மறுபடியும் எப்போ கிளாஸ் பண்ணி சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2.7க்கு பிளான் பண்ணிக்கிறேன். 2.7 போலார் ஃபார்ம் தான் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸி. அதுக்கு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா தெரிய வேணும். பெருசாலாம் தெரியும். நார்மல் ஃபார்முலா தெரிஞ்ச போது கடற்கடன்னு போட்டுடலாம். ரொம்ப இதில் 2.7 2.8ல நிறைய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இதுலேயே இப்போ நான் இமேஜினரி பார்ட்னு ஒரு ப்ராப்ளம் கடைசி செகண்ட் ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் 5 மார்க்கில் வர சான்சஸ் இருக்குது. பட் 2.7 2.8ல ஏதோ ஒரு கொஸ்டின் 5 மார்க்கில் இருந்துகிட்டே இருக்கும். மாற்றி 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 இருந்துகிட்டே இருக்கும். 90 to 95% இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். என்னைக்கு வைக்கலாம் சொல்கிறாங்கன்னு நாளைக்கு ஃப்ரீயா இல்லை எப்போ ஃப்ரீன்னு சொல்லி நான் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுறேன். நாளைக்கு ஃப்ரீ தாங்க சார். வீட்டில் தாங்க சார்.